பெற்ற தாயினையும் தமிழ் அன்னையையும் எல்லாம் வல்ல இறைவனையும் வணங்கி எண்ணணி பேச்சாளர்கள் எதிரணி பேச்சாளர்கள் நல்ல தமிழ் பட்டிமண்டபத்தை உலகமெங்கும் கொடுத்து கொண்டிருக்கும் நடுவர் அவர்களையும் வணங்கி மேலும் திருப்பூர் மக்களுக்கும் ராஜ் டிவி நேயர்களுக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை கூறி என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். நல்ல தலைப்பு. குடும்பத்தில் சிக்கி தவிப்பவங்க பரிதாபத்துக்குரியவர்கள் ஆண்களா பெண்களா? இந்த தீபான்னு ஒரு அக்கா வந்து பேசிச்சு. ஆமா, உண்மையிலேயே அவங்க ஹஸ்பண்டுக்காக 2 நிமிஷம் எல்லாரும் ஒரு மௌன அஞ்சலி கொடுத்துங்க. ஏன்னா இந்த அம்மா இங்கேயே இந்த பேச்சு பேசுதுன்னா வீட்டுல என்ன பேச்சு பேசும்? அந்த மனுஷனுடைய நிலைமையை நினைச்சு பாருங்க. இப்ப தெரியுதா யாரு கஷ்டப்படுறாங்கன்னு? ஆண்கள் தான். அதுலயும் டாக்டர் ஐயா, வணக்கம் ஐயா, அப்படியே மங்களகரமா எனக்கு பொண்ணு கொடுத்த மாமனார் மாதிரியே இருக்காரு. ஏன்னா கல்யாணம் பண்ணும்போது அவருக்கு தான் சிரிச்சிட்டு இருந்தாரு. நான் கூட ஏதோ பாசத்தில் சிரிக்கிறான்னு நினைச்சேன், நக்கல்ல சிரிச்சிருக்காரு. இவ்வளவு நாள் என் பொண்ணை வச்சு நான் பட்ட கஷ்டம் இதுக்கப்புறம் நீ பட்டுக்கிடான்னு அப்படியே இருக்கு. அன்னைக்கு அப்போ நாஞ்சில் விஜயன் அவங்க மாமனாருக்கு ஃபோன் அடிச்சிருக்காரு. மாமா, ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு மாமா, உங்க பொண்ணை லேசா தட்டிட்டேன் அப்படின்னு இருக்காரு. அதுக்கு அவர் கேட்டிருக்காரு, அதெல்லாம் இருக்கட்டும் மாப்பிள்ள, நீ எந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்குன்னு கேட்டிருக்காரு. எவ்வளவு கஷ்டம். அதுலயே ஒரு டாக்டர்னால கடவுள்கிட்ட கேட்கிறாரு, கடவுள் பாத்தீங்களா பெண்களை வந்து இடது பக்கம் தான் வைத்திருக்கிறார், ஏன்னா அங்கதான் இதயம் இருக்கு. கொஞ்சம் கூட இதயமே இல்லாம பேசுறீங்களா டாக்டர்? ஒரு உடலுக்கு எவ்வளவு முக்கியம் இதயம். அந்த இதயம் இருக்கக்கூடிய பகுதியை பெண்களுக்கு கொடுத்துருக்கோம்னா பெண்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். அதை போய் தப்பா பேசலாமா? அடுத்து பாருங்களேன், பெண்களுக்காகலாம் பாட்டு எழுதியிருக்காங்களாம். கண்ணின் மணி கதை கேள் அம்மா. எப்போ இந்த பாட்டெல்லாம் டாக்டர் கத்துக்கிட்டான்னு தெரியல. இதே ஆண்களுக்கும் பாடல்கள் இருக்கு தமிழ் சினிமாவில். கலைமகனை கலங்காதே, தனிமை கண்டு வருந்தாதே, நான் ஊருக்குள்ள சக்கரவர்த்தி ஆனா உள்ளுக்குள்ள மெழுகுவர்த்தி. இப்படி எத்தனையோ ஆண்களுக்கும் பாடல்கள் இருக்கு. அடுத்து இன்னொன்னு சொன்னாரு பாருங்க, எந்த பெண்கள் கையிலாவது ஏடிஎம் கார்டு இருக்கா? எல்லாம் ஆண்கள் கையில தானே ஏடிஎம் கார்டு இருக்கு. உண்மைதான், ஆண்கள் கையில தான் ஏடிஎம் கார்டு இருக்கு. ஆனா அந்த ஏடிஎம் கார்டுடைய பின்ன மாத்தக்கூடிய சக்தி பெண்களுக்கு தான் இருக்கு. 1000 ரூபாய் எங்களால் எடுக்க முடியுமா? 1008 கேள்வி. இந்த 1000 ரூபாய் எதுக்கு கொடுத்த? இந்த 500 ரூபாய் எதுக்கு எடுத்த? இந்த 300 ரூபாய் எதுக்கு எடுத்த? அவன் நெட்வொர்க்காக அவனா எடுத்துட்டு போறான். அதை விட்டு நீ எவனுக்கு அனுப்புன கேள்வி. உண்மையிலே முந்தானத்து நைட் என் முன்னாடி கேட்டான் மெசேஜ், யாரு இந்த நேரம் எவளுக்கு காசு அனுப்புறேன்? ஒய்ஃபைக்கு பில்லு கட்டினேன். எவ்வளவு பிக்கல் புடுங்கள் இதெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இங்க வந்துக்கிட்டு. அடுத்து இன்னொன்னு, அடுத்து அக்கா மனோரஞ்சிதம் அக்கா பேர் எப்படிதான் வச்சாங்கன்னு தெரியல. வேலைக்காரியை வச்சுக்கிறீங்களா நீங்க? வீட்டு வேலைக்காரிக்கலாம் நீங்க காசு கொடுக்குறீங்களா? வீட்டு வேலையெல்லாம் செஞ்சா வேலைக்காரிக்கு காசு கொடுக்குறீங்களா? மனைவிக்கு ஏன் காசு கொடுக்க மாட்டேங்கிறீங்க? உண்மைதாம்மா, வீட்டில் ஒரு வேலைக்காரி வச்சுதான் அவங்களுக்கு எல்லா வேலையும் செய்ய காசு கொடுப்போம். மனைவிகளுக்கு கொடுப்பதில்ல, உண்மைதான். ஆனா வேலைக்காரி சரியில்லைன்னா, வேலைக்காரியை பிடிக்கலன்னா மாத்திட்டு இன்னொரு வேலைக்காரியை வச்சுக்க முடியும். மனைவியை மாற்ற முடியுமா? முடியுமா? அப்படி முடியும்னு சொல்லுங்க. மாசம் உங்களுக்கு சம்பளம் பென்ஷனே கொடுக்கலாம். ஆண்கள் ரெடியா? என்ன லைட்டா அசைக்கிறீங்க? ஒய்ஃப் வந்திருக்காங்களா? சும்மா. அடுத்து இன்னும் இதெல்லாம் தாண்டி இதிகாசத்துக்கு போயிட்டாங்க. ராமாயணத்தில் பார்த்தீங்களா, சீதை வந்து அப்படி மகிழ்ச்சியாக இருந்தார், அப்படி இருந்தார். எங்க வந்து கதை விடுறீங்க? ராமாயணத்துல நடந்த கதை எல்லாருக்கும் தெரியும். ராமன் என்ன சொன்னாரு சீதைட்ட? அம்மா இங்கே இரு, நான் வெளியே போயிட்டு வரேன். பேச்சை கேட்டாங்களா? பேச்சை கேட்காதனால கோடை தாண்டி போனாங்க, ராவணை வந்து தூக்கிட்டு போனாரு. அப்ப இதிகாசத்திலிருந்தே தெரியுது, கணவனுடைய பேச்சை பெண்கள் மதிப்பதில்லை. அதனாலதான் அவ்வளவு பெரிய பிரச்சனையும். இது அன்னைக்கு மட்டும் இல்ல, இன்னையில இருந்து வந்துட்டு இருக்கு. அடுத்து இன்னொன்னு, பிரசவ வலியை பத்தி பேசினாங்க. ஆஹா, பெண்களுக்கு பிரசவ வலி. உண்மைதாமா, பிரசவ வலி மிக கடுமையான வலிதான், அதை நான் ஒத்துக்கொள்கிறேன். பெண்களுக்கு பிரசவத்தால் ஏற்படும் தழும்புக்கு இணையான தழும்பு குடும்பத்திற்காக உழைத்து காய்ப்பு காத்திருக்கும் ஆண்களின் கை தழும்பு. சபாஸ். உங்களுக்கு எவ்வளவு வேதனையோ அதே வேதனை எங்களுக்கு இருக்கு. அடுத்து அக்கா, பெண் சிங்கம் பாத்தீங்களா, இதை தேடுகிறது. ஆண் சிங்கம் இருக்குங்க. தலைப்பு என்ன? சிங்கம் கஷ்டப்படுதா கணவன் கஷ்டப்படுதானா தலைப்பு. இதை விட்டுட்டு பெண் சிங்கம் கஷ்டப்படுது, அதை கஷ்டப்படுது. அடுத்து இன்னொன்னு கேட்டாங்க அக்கா, உங்க பொண்டாட்டியை வந்து இப்படி திட்டியடா, நீ எல்லாம் நல்லா இருப்பியான்னு சாப விட்டு போனாங்க. ஒன்னும் இல்லை, அக்காவுடைய கணவனுக்கும் எனக்கும் ஒரே ஒரு வித்தியாசம். எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, சங்கர் மாமாக்கு வாய்ப்பு கிடைக்கல.
இதே மேடையில சங்கர் மாமா மட்டும் நிப்பாட்டி பேச வச்சு பாருங்களேன், 3.5 மணி நேரம் லிஸ்ட் போய்கிட்டே இருக்கும். மூச்சு திணற திணற பேசுவாரு. அடுத்து இன்னொன்னு கேட்டாங்க, அதுதான் அது என்ன நீ பாவம் நல்ல ஒரு பேச்சாளர், உண்மையிலே ரொம்ப அற்புதமான பேசினாங்க இந்த பேச்சாளர். அவங்கள பார்த்து கேட்டாங்க, குழந்தை வழிதான் கஷ்டம் தெரியுத, எதுக்கு ஆண்கள்லாம் அடுத்த குழந்தைக்கு ரெடியாகுறீங்க, ஏன் அப்படியே விட்டு போக வேண்டியதானே? சரி நான் கேட்குற பெண்கள்கிட்ட, அடுத்த குழந்தைக்கு நாங்கள் கேட்டால் மட்டும் ஏன் இப்படிலாம் கேட்குறீங்க? நாங்கள் எங்களுக்காகவா சார் கேட்குறோம், எங்களுக்காகவா சார் கேட்குறோம்? நடுவர்களே, முதல் குழந்தை பெண் குழந்தை பிறந்துச்சா நாங்கள் என்ன தெரியுமா நினைப்போம், பொம்பளை பிள்ளைய என்னைக்கா ஒரு நாள் கட்டி கொடுத்துருவோம், என் பொண்டாட்டியை கடைசி வரைக்கும் பார்த்துக்க ஆம்பளை பையன் வேணும்னு சொல்லி இன்னொரு குழந்தைக்கு தயாராகும். ரொம்ப தாராள மனசுதான். ஆமா, இதே முதல் குழந்தை ஆண் குழந்தை பிறந்துடுச்சுன்னு வச்சுங்களேன், இந்த காலத்துல ஆம்பளை பசங்க எங்கம்மா பார்க்குறான், கடைசி காலத்துல உனக்கு கஞ்சி ஊத்த பொம்பளை பிள்ளை வேணுமேங்கிற காரணத்துக்காக 2வது குழந்தைக்கு தயார் பண்றோம். இப்படிப்பட்ட ஆண்களை போய் கொஞ்சம் கூட அதாவது இன்னும் கொஞ்சம் அப்படி சென்டிமெண்டா பேச நம்மளாம் ஏமாந்துருவோம். அதாவது ராணுவத்தில் இருக்கும் ஆயுதத்துக்கு ஈக்குவல் வீட்டில் பெண்கள் எடுக்கும் மௌனம் என்கிற ஆயுதம். எல்லா பெண்களுக்கும் சொல்றேன், அப்படி மௌனம் என்கிற ஆயுதத்தை நீங்க வீட்டில் எடுத்தீங்கன்னா வீட்டில் எந்த பிரச்சனையும் இருக்காது. பிரச்சனையே என்னன்னா நீங்க மௌனமா இல்லாதனாலதான். அடுத்துல இன்னொன்னு எனக்கு இதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயம். அதாவது எங்க அடி பேசுற ஒரு அழகான ஒரு பாயிண்ட்டுக்கு எதிர்ப்பு கொடுத்தாங்க. அதாவது சேவல் தானே கொக்கரக்கோன்னு கூவுது, எங்கேயாவது கோழி கூவுதான்னு. அதுக்கு அக்கா சொன்னாங்க, கோழி தான் சேவலை போய் கொத்துமா. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, மனிதனுக்கு மட்டுமல்ல மிருகங்களிலும் பெண்கள் ஆண்களை கொடுமைப்படுத்துறாங்க, டார்ச்சர் பண்றாங்க, கொத்தி கொத்தி. இதுக்கெல்லாம் என் பொட்டாட்டி என் மாமியாரும் எவ்வளவோ பரவாயில்ல. அடுத்து கடைசியா சொன்னதான் ஏதோ ஒரு கவிதையெல்லாம் அதுவும் நடுவர் தான் சொல்லி கொடுத்தாரு. அதெல்லாம் கத்துக்கிட்டு வந்து ஆகா ஓகோ பாஞ்சாலி அப்படி பண்ணார்கள் இப்படி பண்ணார்கள். அப்பேற்பட்ட அந்த கவிதையை எழுதியது கூட பாரதி என்கின்ற ஒரு ஆண்மகன். எத்தனை பாடல்கள் பெண் சுதந்திரத்திற்காக பாரதி என்ற ஆண் கவிஞன் எழுதியிருக்கிறான். இன்னைக்கு உடன்கட்டை ஏறுதல்கிற பழக்கம் நீங்க இருக்கிற அதற்கு காரணம் யாரு? பெரியார் என்கின்ற ஆண்மகன் இல்லையா? பெண்கள் பாதுகாப்பிற்காக பெண்கள் சுதந்திரத்திற்காக எத்தனை ஆண் மகன்கள் போராடி இருக்காங்க. நடுவர்களை ஒரு காலத்துல மாமியார் கொடுமை இருந்துச்சு, யாருக்கு தெரியுமா? பெண்களுக்கு. இப்பெல்லாம் உண்மையிலே இல்லை மேடம், ஆண்களுக்கு தான் மேடம் மாமியார் கொடுமை. ஏன்னா பாதிக்கப்பட்டவன் நான் சொல்றேங்கய்யா, உலகத்துல 2 பேரை நம்ப கூடாது சார். ஒன்னு போலி சாமியார், இன்னொன்னு பொண்ணு கொடுத்த மாமியார். இந்த 2 பேரையும் நம்பவே கூடாது. ஒன்னில நடுவர்களை இப்போ ஒரு பிரச்சனை வைங்களா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்களேன், ஒரு பெண் கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனே எடுத்துக்குவாங்க சார். இதே ஆண் கொடுத்தா எடுத்துப்பாங்களா? உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது நீ கண்டிப்பா பண்ணியிருப்ப. ஆனா பெண்கள் சொன்னா உடனே ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த சமுதாயம் ஆண்களின் பேச்சை எப்பவுமே கேட்கறதில்ல. இதனாலதான் சொல்றோம் ஆண்கள் சிக்கி தவிக்கிறோம். ஒண்ணு இல்ல, நீங்க வெளியெல்லாம் போனா இந்த நடுவர் எவ்வளவு பரிதாபத்துக்குரியவர் தெரியுமா? ஆமாங்க. ஒண்ணு இல்ல, இந்த நிகழ்ச்சியில தீபாக்காவை கமிட் பண்ணிட்டு அவர் படுற பாடு காலையிலிருந்து எனக்கு தான் மேடம் தெரியும். எவ்வளவு பரிதாபத்துக்கு. ஏன்னா ஆண்கள் நிறைய இடங்கள்ல விட்டு கொடுக்கிற தன்மை இருக்கியா, ஆனால் இதே விட்டு கொடுக்கிற தன்மை பெண்களுக்கு எப்பவுமே கிடையாது. கவர்மெண்ட்லேயே பாருங்க, குடும்ப தலைவிக்கு மட்டும் மாசம் 1000 ரூபாய் சார். அந்த குடும்ப தலைவில என்ன பாவசா செஞ்சோம்? ஏன் எங்களுக்குலாம் ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா என்ன? ஆனா ஒண்ணு தெரியுமா, பெண்கள்கிட்ட கொடுக்குற காசு திரும்ப கவர்மெண்ட்டுக்கு கிடைக்காது. இதே நீங்க ஆண்கள்கிட்ட கொடுத்து பாருங்களேன், நீங்க காலையில 1000 ரூபாய் கொடுத்தா நைட்டு 1500 ரூபாய் சைடு டிஷோட சேர்த்து கவர்மெண்ட்ல கொடுப்போம். நிறைவா ஆண்களுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? ஆண்கள் ஒரு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைனா என்னையா செய்வாங்க? ஒரு மனிதனுக்கு உச்சக்கட்ட பிரச்சனைனா அந்த பிரச்சனை எப்போ தீரும் தெரியுமா? மனது விட்டு யார் அழுகிறாரோ அவருக்கு அந்த பிரச்சனை உடனடியாக தீர்ந்துடும். ஆனா பெண்களால் அழ முடியும், ஆண்களால் அழ முடியாது. ஆண்கள் அழுதா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நீ ஆம்பளை பிள்ளைப்பா அழவே கூடாது, ஆம்பளை பிள்ளைப்பா அழவே கூடாதுன்னு சொல்லி 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 எங்கள் எல்லா பிரச்சனைகளையும் உள்ளுக்குள்ள அமுக்கி ஒவ்வொரு ஆண்களும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஐயா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, எங்களுக்குலாம் அவ்வளோ சொத்து இருந்துச்சுப்பா, எங்க தாத்தா எல்லாத்தையும் வித்துட்டாரு, எங்களுக்கு அங்க 10 ஏக்கர் நிலம் இருந்துச்சுப்பா, எங்க அப்பா எல்லாத்தையும் வித்துட்டாரு. உங்களுடைய தாத்தாவிற்காக மட்டுமா வித்தார்? அதில் பாட்டி சாப்பிடவில்லையா? அப்பா அப்பாவிற்காக மட்டும்தான் விட்டார், அதில் அம்மா சாப்பிடவில்லையா? அதில் பங்கு போட்டுக்கொண்டு ஆனா குடும்ப பொருளாதாரம் சீரழிவுக்கு காரணம் ஆண்கள் சொல்லி ஆண்கள் மேல பழிய போடுறீங்க. இதுக்கெல்லாம் மேல எங்கள் ஆண்களுடைய பிரச்சனை என்ன தெரியுமாயா? உண்மையிலே 8 மாச குழந்தை சார், சமீபத்தில் தான் பிறந்திருக்கு 8 மாச குழந்தை. எனக்கு பிறந்த என் குழந்தையை கொஞ்சுவதற்கு எனக்கு நேரம் இல்லை. இது எனக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு ஆண் மகனுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையா.
உங்களுக்கு பால் கொடுக்கிறது கடினமா இருக்கலாம், ஆனா அதை விட பிறந்த குழந்தை முகத்தை பார்த்து அதோட கொஞ்சி விளையாட முடியாம உங்கள் குழந்தைக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் ராத்திரி பகலா ஓடி ஓடி உழைக்கிறோமே, இதுதாங்க ஆண்களுடைய கஷ்டம். ஒவ்வொரு பெண்களை பார்த்தா நீ என்னமா பண்ற கேட்க மாட்டாங்க, ஓகே விட்டுருவாங்க. ஆண்களை பார்த்தா நீ என்ன பண்ற, ஏன் இன்னும் இதையே பண்ணிட்டு இருக்க, உனக்கு அடுத்த கட்ட வளர்ச்சி இல்லையா, இப்போ என்ன பார்த்தா என்னப்பா காமெடி ஷோ பண்ற, அடுத்து அந்த ஷோ பண்ணலையா, இந்த ஷோ பண்ணலையா, எவ்வளவு கேள்விகள். ஏனென்றால் இந்த சமுதாயம் ஆண்கள் மீது ஒரு திணிப்பை திணிக்கிறது. நீ எப்படியாவது வெற்றி பெற்றாக வேண்டும். ஆனா பெண்களுக்கு அந்த பிரச்சனை என்னைக்குமே கிடையாது. கடைசியா அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலைன்னு சொல்லி வள்ளுவன் ஒரு திருக்குறள் எழுதினான். என்ன மீனிங்னா, அகழ்வாரை தாங்கும் நிலம், இந்த நிலம் என்ன பண்ணுமா, தன்னை தோண்ட தோண்ட அத்தனை பேரையும் தாங்கி கொள்ளுமா. அதை அப்படி எழுதக்கூடாது. அகழ்வாரை தாங்கும் ஆண்கள் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை, அதுதான் சரியான திருக்குறளாக இருக்கும். இந்த ஆண்மகன் தன்னுடைய மனைவி கஷ்டம், குடும்ப கஷ்டம், தாய் கஷ்டம், எல்லா கஷ்டத்தையும் தாங்கி இன்னைக்கு வரைக்கும் ஃபாரின்ல எத்தனையோ ஆண்கள் பாருங்கய்யா, ஏன் இங்க உட்கார்ந்து சம்பாதிக்கணும், குடும்பத்தை பார்க்கணும் எங்களுக்கு ஆசை இல்லையா? எதுக்கு? மொழி தெரியாத, நண்பர்கள் இல்லாத ஏதோ ஒரு நாட்டில் போய் சிக்கி தவித்து ஆண்கள் கஷ்டப்படுறாங்க. எதற்காக? ஏன் பொண்டாட்டி நல்லா இருக்கணும், ஏன் பிள்ளை நல்லா இருக்கணும், ஏன் அம்மா நல்லா இருக்கணும் சொல்லி தான் ஒவ்வொரு ஆண்களும் இந்த குடும்பத்திற்காக சிக்கி தவிக்கிறார்கள் என சொல்லி வாய்ப்பளித்த அத்துணை நல் உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை.